பிதாமகர் பீஷ்மரோட தாய் தந்தையான கங்கைக்கும் சந்தனு மகாராஜாக்கும் எப்படி திருமணம் நடந்ததுன்னு அவங்களோட காதல் கதையும் இந்த பதிவுல பார்க்கலாம். முன்னொரு காலத்துல குரு வம்சத்தை பிரதீப மகாராஜா ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு 2 புதல்வர்கள், தேவபி, சந்தனு. மூத்த புதல்வனான தேவபிக்கு தோல் வியாதி இருந்திருக்கு. குல வழக்கப்படி இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களை ஆட்சியில அமர்த்த முடியாது. அதனால ஆட்சிய சந்தனு கிட்ட கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பிரதீப மகாராஜா துறவரம் போயிடுறாரு. ஒரு நாள் பிரதீப மகாராஜா கங்கை ஆற்று கரையில அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கங்கா தேவி ஒரு பெண் உருவம் எடுத்து வந்து பிரதீப மகாராஜாவோட வலது தொடையில அமர்றாங்க. உடனே திகைச்சு போய் கண் விழிக்கிறாரு பிரதீப மகாராஜா. உடனே அந்த பெண், எனக்கு உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரதீப மகாராஜா, நீ என்னோட வலது தொடையில அமர்ந்ததால நீ என்னோட மருமகளாயிட்ட, என்னோட புதல்வன் வந்து உன்னைய நிச்சயம் திருமணம் செஞ்சுக்குவாருன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. உடனே அந்த பெண் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சில காலத்துக்கு அப்புறம் ஹஸ்தினாபுரத்தோட மகாராஜாவான சந்தனு கங்கை ஆற்று கரையோரமா வேட்டையாடிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கங்கா மீண்டும் பெண் உருவம் எடுக்கிறாங்க. சந்தனு மகாராஜா கங்காவை பார்த்த நொடியிலேயே காதல் கொண்டுடுறாரு. நேரா கங்கா கிட்ட போய், நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இதுக்கு சம்மதிக்கிறீங்களான்னு சொல்லி கேக்குறாரு. உடனே கங்கா, நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குன்னு அவங்களோட நிபந்தனைய சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, சரியோ தவறோ நான் செய்யற எதையுமே நீங்க கேட்க கூடாது. அப்படி நீங்க எனக்கு எதிரா கேள்வி கேட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லி சொல்றாங்க. காதல் மயக்கத்துல இருந்த சந்தனு மகாராஜா அந்த நிபந்தனைக்கும் ஒத்துக்கிறாரு. அவங்களோட திருமணம் ஹஸ்தினாபுரத்துல கோலாகலமா நடக்குது. கங்கா தன்னோட முதல் புதல்வனை பெற்றெடுக்கிறாங்க. ஹஸ்தினாபுரமே கோலாகலமா இருக்கு. அந்த சமயத்துல கங்கா மட்டும் தன்னோட புதல்வனை எடுத்துட்டு கங்கை ஆற்று கரையோரமா நடந்து போறத சந்தனு மகாராஜா கவனிக்கிறாரு. சரி, என்னதான் செய்யறான்னு ஒளிச்சிருந்து பாக்கலான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல கங்கா தன்னோட புதல்வனை கங்கை ஆற்றுல விட்டுடுறாங்க. இத பார்த்ததும் சந்தனு மகாராஜா திகிச்சு போறாரு. ஆனா கொடுத்த வாக்குனால அவங்கள எந்த கேள்வியும் கேட்க முடியல. மீண்டும் வீடு திரும்பிடுறாங்க. நாட்களும் நகருது. தாம் பெற்றெடுக்கிற 7 புதல்வர்களையும் இதே மாதிரி கங்கை ஆற்றுல போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. மறுபடியும் 8வதா கங்கா கருவுற்று இருக்காங்க. இதே மாதிரி 8வது புதல்வனும் பிறக்கிறான். அவனையும் எடுத்துட்டு கங்கை ஆற்றுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சந்தனு மகாராஜா குறுக்கிடுறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ ஈன்றெடுத்த புதல்வர்களை எதுக்காக ஆத்துல விடுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ கங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு முன்ஜென்ம கதை இருக்குன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது முன்ஜென்மத்துல சந்தனு மகாராஜா மகாபிஷேகன் அப்படிங்கிற மகாராஜாவா பூலோகத்துல வாழ்ந்திருக்காரு. சிறந்த அறநெறி தவறாத நல்லாட்சி புரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அதனால தேவர்களுக்கு இணையா மகாபிஷேகன் மதிக்கப்பட்டிருக்காரு. அந்த சமயத்துல பிரம்மலோகத்துல நடக்கிற ஒரு நிகழ்வுல தேவர்கள் எல்லாரும் கலந்துக்கிறாங்க. மகாபிஷேகருக்கும் அழைப்பு விடப்படுது. அவரும் அந்த நிகழ்வுல கலந்துக்கிறாரு. கூடவே பிரம்மாவோட புதல்வியான இப்ப இருக்கிற கங்காவும் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் பூஜையில இருந்த அந்த வேளையில காற்று பலமா வீசி இருக்கு. அந்த சமயத்துல கங்காவோட ஆடை சிறிது விலகி இருக்கு. அதை பார்த்ததும் தேவர்கள் எல்லாமே தலை குனிஞ்சிடுறாங்க. ஆனா மகாபிஷேகர் மட்டும் அதையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்திலேயே கங்கா மேல காதல் கொள்றாரு. கங்காவும் மகாபிஷேகர் மேல காதல் கொள்றாங்க. 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பிரம்மதேவர் கவனிக்கிறாரு. கடும் கோபம் கொள்றாரு. அதனால அவங்க 2 பேருக்கும் ஒரு சாபம் ஒண்ணு அளிக்கிறாரு. அது என்னன்னா, நீங்க 2 பேரும் பூலோகத்துல போய் பிறக்கணும்னு, கங்காவால மகாபிஷேகன் நிறைய துயரங்கள் படுவாருன்னு சாபம் கொடுத்துடுறாரு. இப்படி சந்தனு மகாராஜா கிட்ட கதையை சொல்லி முடிக்கிறாங்க கங்கா. உடனே சந்தனு மகாராஜா கேக்குறாரு, அதையெல்லாம் சரி, அதுக்காக என்னோட புதல்வர்களை எதற்காக நீ கொல்றன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கும் ஒரு முன்ஜென்ம கதை இருக்கு. அதை அடுத்த பதிவுல பார்க்கலாம்.